சோயா 65 செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சோயா 1/4 கிலோ, அரிசி மாவு 3 டீஸ்பூன், சோள மாவு 3 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், 1 முட்டை, கரம் மசாலும் மிளகாத்தூளும் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், லெமன் பாதி. இப்போ முதல்ல சோயா தண்ணி ஊற்றிடலாம். இந்த முங்குற அளவு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிடலாம். வேக விடணும். வெந்த உடனே அது கொஞ்சம் பெருசாகும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அது அடுப்பில் வச்சு கொதிக்கட்டும். பாருங்கள், கொதிச்சிருச்சு. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் சோயாவை 2 தடவை நல்லா பச்சை தண்ணி ஊற்றி கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துட்டேன். அரிசி மாவு எல்லாத்தையும் ஒன்று ஆட் பண்ணிடலாம். சோள மாவு, மிளகுத்தூள், மிளகாத்தூள், கரம் மசால் எல்லாமே ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 1/2 லெமனை புழிஞ்சு விட்றேன். முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். நான் எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணல. காஷ்மீர் சில்லி மிளகாத்தூள் போட்டால் அது கொஞ்சம் நல்லா கலர் கிடைக்கும். நான் எதுவும் ஆட் பண்ணல, சாதாரண மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். ஊறட்டும் 1/4 மணி நேரம். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் அடுப்பில் எண்ணெய் காய வைக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே 1-2 போடுங்க. நல்லா அப்படியே பரட்டி விட்டே இருக்கணும், ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும். நல்லா வேகட்டும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி வருது. இப்போ நம்ம எடுத்துடலாம். சுவையான சோயா 65 ரெடி.